லேசான மலைச்சாரல், டீ கடையில் நின்று சூடாக ஒரு கப் டீ, பேக்ரவுண்டில் ராஜராஜ சோழன் சாங் அப்படியே கேட்டு மெய்மறந்து நிற்கும்போது, செருப்பு போடாத ஒரு கால், கசங்கின வெள்ளை வேட்டி சட்டை அந்த சாரலில் நனைஞ்சிக்கிட்டே ஓடி அந்த டீ கடை பக்கமாக ஒதுங்கிச்சு. ஒரு வயசான தாத்தா அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு 20 ரூபாவை எடுத்து கடைக்காரர்கிட்ட நீட்டினாரு. என்ன கேட்கணும்னு தாத்தாவுக்கும் தெரியல, என்ன கொடுக்கணும்னு அந்த கடைக்காரருக்கும் புரியல. ஒரு நீண்ட யோசனை. அப்புறமா தாத்தா சொன்னாரு, என் பேர பையன் அந்த கருப்பு வெள்ளை பிஸ்கெட்டு கேட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே கடைக்காரருக்கு புரிஞ்சிருச்சு, அவர் கேட்கறது அந்த நீல கலர் ஒரே பிஸ்கெட் பாக்கெட் தான் அப்படின்ட்டு. ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து நீட்டினாரு. அந்த பேக்கெட்டை வாங்கி அவரோட அந்த பட்டாப்பட்டி ட்ராயரில் தூக்கி சொருகி வச்சுட்டு, மழை நிற்கலை, கையை கொடையாக வச்சு வேகமாக நடக்க ஆரம்பித்தார். ஏன்னா அவரோட பேரப்பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு. பேரப்பிள்ளை காத்துக்கிட்டு இருக்குமா இல்லை இவரை பேரப்பிள்ளைங்களை பார்க்கணுங்கிற ஏக்கத்தில் ஓடுறாரான்னு தெரியல. ஆனால் அந்த ஓட்டத்துக்கு நடுவில் நான் என் தாத்தாவை கொஞ்சம் மிஸ் பண்ணேன். பேக்ரவுண்டில் ராஜராஜ சோழன் சாங். அந்த பாடல் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பாடல் வரிகள், சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு அப்படின்ட்டு, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு அப்படிங்கிற இந்த வரிகள் ராஜராஜ சோழனை கொஞ்சம் டாமினேட் பண்ணிடுச்சு. இது வலிகளோடு பேசுவோம். நான் உங்கள் கார்த்திக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பியூட்டிஃபுல், கீப் ஸ்மைலிங். See you.